முஃமின்களே, பரக்கத்தான புனிதம் நிறைந்த ஷாபானுடைய மாதத்தின் முதல் நாள், ரஜபுடைய மாதத்திற்கும் ரமதானுக்கும் மத்தியிலுள்ள இந்த மாதம். ரஜபு என்பது சங்கையான 4 மாதங்களில் ஒன்று. குர்ஆன் உயர்த்தி சொல்லக்கூடிய அர்பாத்துன் ஹுரும், 4 சங்கையான மாதங்கள் என்று குர்ஆன் பாராட்டி சொல்லக்கூடிய மாதங்களில் ஒன்றுதான் ரஜபுடைய மாதம். அதேபோல் ரமதானை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அது சய்யிது ஷுஹூர், மாதங்களுக்கெல்லாம் தலைமைத்தனமான மாதம். அதனுடைய அந்தஸ்து மேன்மையும் மிக மிக உன்னதமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரஜபுக்கும் ரமதானுக்கும் மத்தியில் உண்டான இந்த மாதம் ஸாக்க ஷஹ்ருன், இது எப்படிப்பட்ட மாதம் என்றால் யஃபுல் அன்ஹு கஸீரும் மினன் நாஸ், ஜனங்களில் பெரும்பாலானவர்கள் இதை பற்றி கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை பற்றி, இந்த மாதத்தினுடைய மேன்மையை பற்றி, ஷஅபானுடைய உயர்வை பற்றி, இதிலே அமைந்திருக்கக்கூடிய மேன்மைகளை பற்றி எல்லாம் கவனமில்லாமல் ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. ஆனால் இந்த மாதம் மிக மிக உன்னதமான, தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மாதம் என்பதை குறித்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியமானவர்களே, ஷஅபான் மாதத்திற்கென்று பல்வேறு விசேஷங்கள் இருக்கிறது. ஷஅபான் ஒரு சாதாரணமான ஒரு மாதம் அல்ல. தனி கவனமும் அதிலே செலுத்தப்பட்டு அந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய நல்ல அமல்களிலே கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு மாதம் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது, மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படும். வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஅஹு, நல்ல அமல்கள் ரப்பின்பால் உயரும். இந்த உயரக்கூடிய நல்ல அமல்கள் இருக்கிறதே 4 கட்டங்களாக இருக்கின்றது என்ற ஹதீஸை அடிப்படையாக வைத்து பெருமக்கள் சொல்வார். ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படக்கூடிய அமல்கள் என்று அல்லாஹ் சிலதை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் உயர்த்தப்படக்கூடிய அமல்கள் என்று அல்லாஹ் சிலதை வைத்திருக்கிறார். அதே போல வருடத்திலே ஒரு மாதம் உயர்த்தப்படக்கூடியது என்று அல்லாஹ் சிலதை வைத்திருக்கிறார். அவனுடைய ஆயுள் முடிந்தவுடனே ஒட்டுமொத்தமாக அமல்கள் சுருட்டப்பட்டு உயர்த்தப்படக்கூடியது என்று 4 கட்டங்களாக மனிதர்களின் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. இதிலே ஒவ்வொரு நாளும் என்று சொன்னால் அசருடைய நேரத்திலும் சுபுகுடைய நேரத்திலும், அசருடைய நேரத்திலும் சுபுகுடைய நேரத்திலும் ஒவ்வொரு மனிதருடைய அமல்கள் ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அசருடைய நேரத்திலும் சுபுகுடைய நேரத்திலும். அன்று ஒரு மனிதர் மக்ரிபிலிருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் ஒரு சுபுகுக்கு பிறகு உள்ள அந்த அமலில் இருந்து ஆரம்பித்து அசர் வரை உள்ள அமல் அது உயர்த்தி கொண்டு செல்லப்படும். அசரில் இருந்து அதற்கு பிறகு சுபு உள்ள அமல் இதுவரை உயர்த்தி செல்லப்படக்கூடியது என்று ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படக்கூடிய அமல்களின் ஒரு நிலை. இன்னொன்று வாரத்திற்கு 2 நாள், திங்களும் வியாழனும், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உயர்த்தப்படக்கூடிய அமல்கள் என்று அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது. மூன்றாவதாக வருடத்திற்கு ஒரு மாதம், அந்த மாதத்தில் உண்டான ஒரு அமல்கள் தனியாக உயர்த்தப்படும். இது எப்படிப்பட்ட ஒரு விசேஷமான மாதம் என்று சொன்னால், போன ரமதானில் இருந்து நாம் செய்த அமல்கள் அது எல்லாம் சேர்த்து இந்த ரஜபு முடிய இந்த ஷஅபானில் தான் அது உயர்த்தப்படும். ஷஅபானுடைய மாதத்தில் தான் போன ரமதான் நமக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது, அதற்கு பிறகுள்ள ஒவ்வொரு காலமும் உம்ராக்களோ, அதே மாதிரி நம்முடைய ஹஜ்ஜோ, அதற்கு அடுத்துள்ள எல்லா நாட்களும் ரப்பிடத்திலே அது மொத்தமாக உயர்த்தப்படக்கூடிய மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். இனிமேல் அடுத்துள்ள நாட்களிலே நம்முடைய ஆயுள் இருக்கிறதா, நமக்கு ஆயுள் வழங்கப்பட்டிருக்கிறதா, ரமதான் கிடைக்குமா, சங்கையான ரமதானுடைய மாதத்திற்கு பின்னால் ஹஜ்ஜினுடைய நாட்கள் எப்படி என்றெல்லாம் அடுத்த வருஷம் வரை உள்ள அமல்கள் முடிவு செய்யப்படுவதும் இந்த ஷஅபானில் தான். அதனால ஷஅபான் எவ்வளவு முக்கியமான மாதம்ங்கிறத இதை விட வேற ஒன்றும் அதற்கு சொல்ல வேண்டியதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி தெரிந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமக்கள் சொல்கிறார்கள், ரமதானுக்கு பின்னால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்த மாதம் ஷஅபானுடைய மாதம். ஷஅபானுடைய கடைசி கிட்டத்தட்ட அதனுடைய நெருக்கத்திலே திங்கட்கிழமை அளவுக்குள்ள அந்த காலகட்டம் வரை ஷஅபானில் அதிகமாக நோன்பு வைத்தார். ரமதானுக்கு பின்னால் அதிகம் நோன்பு வைத்த நாட்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் காரணம் கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி உஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிமுன்,
என்னுடைய அமல்கள் ரப்பிடத்திலே உயர்த்தப்படுகின்ற நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டால் அது எவ்வளவு பாக்கியமானது என்பதற்காக நான் அதிகம் நோன்பு வைக்கிறேன். நம்முடைய முன்னோர்களான நாதாக்கள், சாலிஹீன்கள், சஹாபிகளை வாழ்க்கையில் வேண்டும் என்ற எந்த அமலையும் கதா செய்ததில்லை. ஆனால் ஏதாவது கதா இருந்தாலும் கூட அதையெல்லாம் கணக்கிட்டு இந்த மாதம், இந்த வருஷத்தினுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம் என்பதனாலே அந்த ரமலான், அந்த ஷாபானுடைய மாதத்திலே எல்லா கதாவான அமல்களையும் நிறைவேற்றி முடித்து விடுவார். ஏதாவது கடன்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கவனம் செலுத்தி, இந்த கடன் நமக்கு பாக்கி இருக்கிறது என்று அந்த கடன்களை எல்லாம் கவனம் செலுத்தி சங்கையான ஷாபானிலே அந்த கடன்களையும் நிறைவேற்றி முடித்து விடுவார். என்றால் அருமையானவர்களே, இந்த ஷாபானுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஜனங்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலின் வார்த்தை அது. ஜனங்களிலே பெரும்பாலானவர்கள் இந்த மாதத்தை பற்றி கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால இது விசேஷமாக அதிகமான நோன்பு வச்ச உடனே சஹாபிகள் கேட்டாங்க, நாயகமே இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமான சஹாபிகள் கவனிப்பார்கள் ஏதாவது ஸல்லல்லாஹு அலைஹி விசேஷமா செய்தாங்கன்னா. எப்பொழுதுமே ஒவ்வொரு பிரதான தொழுகைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்திருவாங்க. ஃபத்ஹ் மக்காவின் பொழுது ஒரு உதவை கொண்டு மொத்த 5 வக்தையும் தொழுதாங்க. ஒரு உதவை கொண்டே. நாயகமே தாங்க எப்பொழுதுமே ஒரு உதவு செய்வீங்களே என்றால், ஒரு உதவை கொண்டு உதவு முடியாமல் இருக்கின்ற நேரத்தில் 5 வக்து தொழுகையும் அந்த ஒரு உதவை கொண்டே தொடலாமா? எல்லா பரதையும் இருந்தால் தாராளமா தொடலாம். உதவு செய்து கொள்வது என்பது 100 நாளா 100. உதவு இருக்கை இன்னொரு உதவு செய்கிறார், அது பிரகாசத்திற்கு வேறு பிரகாசம். கூடுமா என்றால் கூடும் என்பதை காட்டுவதற்காக அம்தன் சனாத்துஹு, வேண்டுமென்றுதான் நான் அப்படி செய்தேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையானவர்களே, அது மாதிரி இந்த ரமலானுக்கு முன்னால் உள்ள இந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நிறைந்த அமல்களை செய்திருக்கிறார்கள். சதகாக்களை செய்து பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடிய காலம், கலா இருந்தால் அதை நிறைவேற்றிய காலம், கடன்கள் இருந்தால் அதை முடித்து வைத்த காலம். ஏனென்றால் நம்முடைய அமல்கள் இந்த மாதத்தில் உயர்த்தப்படுகிறது என்பதற்காக தனி கவனம் செலுத்தினார்கள் பெருமக்கள். இந்த உம்மத் குறைந்த ஆயுள் கொடுக்கப்பட்ட உம்மத்து தான். ஆனால் அல்லாஹு தஆலா தன்னுடைய கருணையினாலே இது உம்மத்து மர்ஹூமா, ரஹ்மத்து செய்யப்பட்ட உம்மத், ரஹ்மத்து வழங்கப்பட்ட சமுதாயம். முன்னால் உள்ள உம்மத்துமார்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் குறைந்த காலகட்டத்திலே நிறைந்த நன்மைகளை அல்லாஹு தஆலா கருணையின் அடிப்படையிலே இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதர், அபூதாவுதிலே ஹதீஸ் வருகிறது, ஒரு மனிதர் ஒரு ஜும்மாவுடைய தொழுகையை பேணுதலோடு ஒரு ஜும்மாவை நிறைவேற்றினால் லஹு அஜ்ரு ஸனா, ஒரு வருஷம் நல்ல அமல் செய்த கூலி உண்டு. மா சியாமிஹி வ கியாமிஹி, அவர் பகலெல்லாம் நோன்பு நோற்றும் இரவெல்லாம் இபாதத் செய்தும் அவர் ஒரு ஜும்மாவை தொழுதாலே ஒரு வருஷம் பகலெல்லாம் நோன்போடு இரவு நல்ல அமல்கள் நின்று வழங்கியதோடு அந்த கூலியும் சேர்த்து ஒரு ஜும்மாவுடைய தொழுகைக்கு வழங்கப்படுகிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு சுபஹுனுடைய முன் சுன்னத் இருக்கிறதே, அதனுடைய நல்ல அமல்களையும் அதற்கு கொடுக்கப்படக்கூடிய சன்மானத்தையும் சொர்க்கத்தில் தான் பார்க்கிறீர்கள். கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட மேலானது ஒரு சுபஹினுடைய சுன்னத்திற்கும் நான் கூடின்னு சொன்னார். அது மாதிரி ஒரு ரமலானிலே ஒரு லைலத்துல் கத்ர் ஒரு மனிதருக்கு கிடைத்து விட்டால் குர்ஆனுடைய ஆயத்தின்படி 84 வருஷங்கள் நல்ல அமல் செய்த கூலி. சுப்ஹானல்லாஹ், 84 வருஷங்கள். ஒரு 10 ரமலான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது எவ்வளவு காலம் கிடைத்து விடுகிறது. அதனாலே கருணையின் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா மிகுந்த கூலியை இந்த உம்மத்திற்கான நமக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இதிலே கவனம் இல்லாமல் இருந்து விடக்கூடாது. ரமதான் எல்லோரும் கவனம் செலுத்தக்கூடிய மாதம், சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எல்லாரும் அந்த ரமதானிலே பேணுதலோடு எல்லா நல்ல அமல்களையும் கூட்டாக இருக்கக்கூடிய, ஒன்று சேர்க்கையாக இருக்கக்கூடிய ரமதானை பாக்கியமாக கழிக்கத்தான் செய்வார்கள் குறைந்த அளவுக்கு ஈமான் உள்ளவர்கள். ஆனால் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அப்படி இருந்துவிடக் கூடாது, கவனம் இல்லாமல் என்பதனால்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானிலே தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தந்தார். ஷாபானுடைய மாதம் பல்வேறு சிறப்புகளை கொண்டது, பல்வேறு மேன்மைகளை கொண்டது. அதிலே ஒன்று சொன்னார்கள், ஷாபான் ஷஹ்ரி, ஷாபான் என்னுடைய மாதம் என்று சொன்னார். ஷாபான் என்னுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு ஏன் சொன்னார்கள்? பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள். இந்த செங்கையான இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா
நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லும்படி உத்தரவிட்டது இந்த ஷஅபானுடைய மாதம். ஷஅபான் அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியையும் சொன்னார், ஒரு உத்தரவையும் சொன்னார். என்ன செய்தி? அல்லாஹ்வும் அவருடைய பரிசுத்தமான மலக்குமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்கிறார். எந்த அமலையாவது அல்லாஹ் அப்படி ஒரு செய்தி சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ்வும் அவருடைய பரிசுத்தமான மலக்குமார்களும் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு அல்லாஹ்வும் அவருடைய மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்கிறார் என்று ஒரு செய்தியை சொல்லிவிட்டு யா அய்யுஹல்லதீன ஆமனூ மூமின்களே ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, அந்த நபியின் மீது தாங்களும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள். ஒரு ஸலவாத்து சொன்னால் 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது, அவருக்கு உண்டான 10 தரஜாக்கள் உயர்த்தி கொடுக்கப்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றெல்லாம் இந்த ஸலவாத்தினுடைய மகத்துவம் ஏராளம். அது இபாதத்தாக இருக்கிறது, திக்ராக இருக்கிறது. ஸலவாத் என்பது ஒரு இபாதத், அதே நேரத்தில் ஒரு திக்ராக அல்லாஹ் தஆலா அதை அமைத்து தந்திருக்கிறான். ஸலவாத்தினுடைய மகத்துவம் என்பது சாதாரணமானது அல்ல. அல்லாஹ் தஆலா நமது நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்கின்ற காரணத்தினால் மனிதனின் கவலைகள் நீங்குகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றெல்லாம் ஸலவாத்தை பற்றி ஏராளமான செய்திகள் ஹதீஸ்களில் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஸலவாத்தினுடைய உத்தரவை அல்லாஹ் தஆலா தந்தது என் மீது உள்ள ஒரு நிலையிலே இந்த உம்மத்திற்கு கருணையாக, இந்த உம்மத்தின் மீது உள்ள ஒரு கருணையின் அடிப்படையிலே என் மீது ஒரு ஸலவாத்து சொன்னார். இப்படிப்பட்ட அந்தஸ்தை அல்லாஹ் ஒரு செய்தியையும் சொல்லி ஒரு உத்தரவையும் தந்தது சங்கையான இந்த ஷஅபானுடைய மாதத்தில் என்றால் அது என்னுடைய மாதம் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுபோல இந்த ஷஅபானில் தான் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தினுடைய அந்த உரிமையையும் அந்த மகத்துவத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் தான் கொடுத்தார். பெருமக்களே, கியாமத்தில் எந்த நபிக்கும் எந்த ரசூலுக்கும் யாருக்கும் வழங்கப்படாத ஒரு தனிப்பட்ட விசேஷமான ஷஃபாஅத். ஷஃபாஅத் இருக்குது. அல்லாஹ் தஆலா சில நல்ல மனிதர்களுக்கு கொடுப்பான், ஹாஃபிதுகளுக்கு வழங்குவான், ஆலிம்களுக்கு வழங்குவான், ஹாஜிகளுக்கு வழங்குவான், சாலிஹீன்களுக்கு வழங்குவான், வலிமார்களுக்கு வழங்குவான். ஒவ்வொரு விசேஷமான நல்ல அமர்களின் பொருட்டு அல்லாஹ் தஆலா சில பேருக்கு ஷஃபாஅத்தினுடைய உரிமையை அவனுடைய நாட்டத்தை கொண்டு அல்லாஹ் வழங்குவான். வலா யஸ்ஃபஊன், ஷஃபாஅத்துங்கிறது கிடையாது இல்லா பிஇذنி, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டே தவிர, உன்னுடைய இராதத்தை கொண்டு, உன்னுடைய நாட்டத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா சில பேருக்கு அந்த ஷஃபாஅத்தினுடைய பாக்கியத்தை வழங்குவார். சில பேர் 10 பேருக்காக ஷஃபாஅத் செய்வார், சில பேர் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு ஷஃபாஅத் செய்வார்கள். அந்த ஷஃபாஅத்தினுடைய வரிசையிலே மிக மிக உயர்ந்த ஷஃபாஅத்தை நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத, எந்த நபிக்கும் வழங்கப்படாது. என்ன, மனிதர்கள் எல்லாம் அலைக்கழிந்த அந்த நேரத்திலே ஓடி வருவார்கள் நபிமார்களிடத்தில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஒவ்வொரு நபியாக, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில், அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில், மூசா, நீண்ட ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது. எல்லோரும் கடைசியிலே இலா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு இடத்துல போங்க அனுப்புவாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என் ரப்புக்கு முன்னால் நான் சுஜூதில் விடுவேன், என்னுடைய ரப்புடைய மகாமிதை, அவனுடைய உயர்ந்த புகழை, அவனுடைய உயர்ந்த அந்தஸ்தை எல்லாம் என் ரப்புக்கு முன்னால் நான் சொல்வேன். யா முஹம்மது இர்ஃபா ராஸக் ஸல் துஅத்தா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருங்க, கேளுங்கள், உங்களுக்கு கேட்டது கொடுக்கப்படும், வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வான். அப்பொழுது நான் ஷஃபாஅத்துல் உதுமாவை, நான் ஷஃபாஅத்தை செய்வேன் சொன்னான். இந்த ஷஃபாஅத் நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வழி சாதாரணமானதல்ல. ஷஃபாஅத் ஸல்லல்லாஹு ஷஃபாஅத் இருக்கிறதே எல்லோருக்கும், எல்லா உயிரினங்களுக்கும், எல்லா உம்மத்துமார்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய பொது ஷஃபாஅத் என்று இருக்கிறது. அதே போல் நரகம் வாஜிபாகிவிட்ட சில பேருக்கு அல்லாஹ் தஆலா அதிலிருந்து நபியினுடைய ஷஃபாஅத்தினால் வெளியிலே கொண்டு வருவான். சில பேர் நரகத்திலே ஆக்கப்பட்டு விடுவார்கள், அவர்களை அங்கிருந்து வெளிக்கொண்டு வருவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சில பேருக்கு அல்லாஹ் தஆலா தரஜாக்களை உயர்த்தி கொடுப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை செய்வார்கள் என்று பல்வேறு விதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை விளக்கி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலின் ஷஃபாஅத் ஒரு மனிதருக்கு கிடைப்பதற்கிறதே மகத்தான பாக்கியம். வயிது சரஃப்னா இலைக்க நஃபரம் மினல் ஜின் என்ற ஆயத்தினுடைய விரிவுரையிலே
பல்வேறு ரிவாயத்துகளுடைய அடிப்படையிலே ஹதீஸ்களை நமக்கு பெருமக்கள் சொல்கிறார். அதாவது இந்தியாவில் வசித்து வந்த சவாத் என்று ஒருவர் இந்தியாவில் வசித்து வந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குத்பா ஓதிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் கேட்கிறார்கள், ஹதீக்கு சவாத் பின் காரம், இங்க சவாத் இருக்கிறாரா என்று கேட்டார். இந்த சபையிலே சவாத் இருக்கிறாரா என்று மஸ்ஜித் நபவியில் அவர்கள் கேட்கிறார். அதற்கு பிறகு அடுத்த வாரமும் தொடர்ந்து கேட்ட பொழுதுதான் அதற்கு சவாத் பின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், சவாதுடைய இஸ்லாத்தை பற்றி நீங்கள் கேளுங்கள். கான பது இஸ்லாமி அஜீபா, அவருடைய இஸ்லாம் ஒரு ஆச்சரியமான இஸ்லாம், அவருடைய இஸ்லாம் எப்படி ஏற்றுக்கொண்டார், எப்படி முஸ்லிமானார், அவரிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார். எல்லோரும் அதில் சவாத் ரலியல்லாஹு தஆலா சொத்திருந்து கேட்கிறார்கள். சொல்கிறார்கள், இன்னை குன்து நாஸில பில் ஹிந்த், நான் இந்தியாவில் வசித்து வந்தேன், நான் இந்தியாவில் இருந்தேன், எனக்கு ஜின்களுடைய நெருக்கமான நல்ல ஜின்களுடைய தொடர்பு எனக்கு இருந்தது. அந்த ஜின்கள் தான் எனக்கு தொடர்ந்து 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 மக்கமா நகரத்திலே அல்லாஹுவின் தூதர் ஒருவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள், இன்றைய காலகட்டத்தில் ஈடேற்றமும் வெற்றியும் அவர்களை பற்றுவதில் தான் இருக்கிறது என்று எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய செய்திகளை சொல்லிக் கொண்டே இருந்தது. அவர்களை பற்றி உண்டான மகத்துவத்தை, மேன்மையை, அல்லாஹ்வுடைய வஹதானியத்தை, அல்லாஹ்வுடைய ரசூலின் விசாலத்தை எனக்கு எல்லாம் செய்தியை சொல்லிக் கொண்டே இருந்தது. நான் இவ்வளவு செய்திகளுக்கு பின்னால் பொய்க்கான எந்த வாய்ப்பில்லை என்று எனக்கு மனதிலே உறுதியானதற்கு பின்னாலே நான் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு மக்கமா நகரம் சென்றேன். சொல்கிறார், மக்கமா நகரம் சென்றேன். மக்காவிற்கு வந்த பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை வரவேற்கிறார்கள். மர்ஹபன் யா சவாத் இப்னு காரம், சவாதே வாருங்கள், உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது எது நமக்கு தெரியும்னு சொன்னார். உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது நமக்கு தெரியும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்பொழுதுதான் அந்த சவாதரத்தான் ஏற்கனவே அல்லாஹுவை பற்றி உண்டான அந்த குதிரத்தை, அவனுடைய மேன்மையை விளங்கியிருந்த சவாத் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹுடைய மகத்துவத்தை விளங்கியிருந்த சவாத் இருந்தாங்க. சொல்லாட்ட கேட்கிறாங்க, நாயகமே, நான் ஒரு கவிதை படிப்பதற்கு எனக்கு அனுமதி தருவீர்களான்னு கேட்டான். உங்கள் சமூகத்திலே, உங்களுடைய சபையிலே நான் ஒரு கோரிக்கையாக ஒரு கவிதையை வைக்க விரும்புகிறேன், அனுமதி தருவீங்களான்னு கேட்டான். படிங்க சவாதின் சொன்ன உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பாரிலே சையதுனா சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு கவிதை படிக்கிறார். ஒரு நீண்ட கவிதை. அதிலே வருகிறது, ஃபஅஷ்ஹது அன்னல்லாஹ லா ரப்ப கைரு, அல்லாஹ் அல்லாத வேறு ரப் இல்லை, நான் சாட்சி சொல்கிறேன். அல்லாஹ் அல்லாத வேறு ரப் இல்லை, நான் சாட்சி சொல்கிறேன். அது மாதிரி அல்லாஹ்வினால் உங்களுக்கு அறிவித்து தரப்பட்ட எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நீங்கள் பூரணமா கொண்டு வந்து சேர்த்தீர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சவாதரன் அவர்கள் கடைசியா ஒரு கோரிக்கையை வைக்கிறார். நாயகமே, யாருடைய ஷஃபாஅத்தும் இந்த அளவிற்கு பயனளிக்காதே, அப்படிப்பட்ட ஷஃபாஅத்தின் உரிமையாளரான தாங்கள், அப்படிப்பட்ட ஷஃபாஅத்தினுடைய உரிமையாளரான தாங்கள் எனக்கு ஷஃபாஅத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களிடத்தில் நான் வேண்டி நிற்கிறேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தமாக சிரித்து சொன்னார்கள், சவாதை நீங்கள் வெற்றி விட்டீர்கள், நீங்கள் மகத்தான வெற்றி விட்டீர்கள் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிட்டு கேட்டாங்களாம், இப்ப அந்த ஜின்னு வந்துகிட்டா இருக்குதுன்னு கேட்டாங்களாம். இப்ப அந்த ஜின்னு வருதா இல்ல அதாவது கதை முடிஞ்சாங்களாம். நான் அதிகமாக குர்ஆன் ஓதிய பொழுது எனக்கு பகரமாக குர்ஆன் அமைந்து விட்டது, அதனுடைய தொடர்பு எனக்கு இல்லாமல் ஆகிவிட்டது, எனக்கு இது போதும் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, அந்த மகத்தான ஷஃபாஅத்தை அல்லாஹ் தஆலா, முழுமையான ஷஃபாஅத்தின் உரிமையை சங்கையான இந்த ஷஅபானில் தான் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான் என்று பெருமக்கள் எழுதி வைத்திருக்கிறார். அதனாலே என்னுடைய மாதம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அதற்கு முழு பொருத்தம். எனவே இந்த ரமலான், இந்த சங்கையான ஷஅபானுடைய மாதத்தில் எல்லா விதமான பாவங்களிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி, கடந்த காலங்களில் நம்மிலிருந்தும் நிகழ்ந்துவிட்ட பாவங்களுக்காக தௌபா செய்து, அமல்களில் ஏதாவது குறைவு செய்திருந்தால் அதை சீரமைத்து, கடன்கள் பெற்றிருந்தால் முழுமையா அந்த கடன்களை அடைப்பதற்குண்டான ஒரு நிலையை செய்து, சதகாக்களை, நல்ல அமல்களை, வாழ்க்கையிலே நிறைந்த நல்ல அமல்களை, எந்த விதமான ஒரு பேணுதலுக்கு மாற்றமான எந்த காரியத்தையும் செய்து விடாமல் பரிசுத்தமான எண்ணத்தோடு நல்ல அமல்களை இந்த ஷஅபானிலே நாம் செய்தோம் என்று சொன்னால் சங்கையான ரமலான் பாக்கியமாக நமக்கு வந்து அடையும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லாஹு தஆலா
புனிதமான இந்த ஷாபானிலே என்னென்ன பரக்காத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ எல்லாவற்றையும் நிறைவாக பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானா. நம்முடைய அமல்கள் ரப்பிடத்திலே உயர்த்தப்படும் பொழுது, நம்முடைய அமல்கள் இந்த மாதத்தில் ரப்பிடத்தில் உயர்த்தப்படும் பொழுது எல்லா நிலையிலும் பாக்கியமான முறையிலே அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய விதத்திலே அல்லாஹு தாலா அந்த அமல்களை ஏற்று அருள் புரிவானாக. சங்கையான ரமதானை பெற்றுக் கொள்வதற்கும் அதையெல்லாம் பாக்கியமாக கழிப்பதற்கும் சங்கையான லைலத்துல் கத்ரை அதுபோல் ஏராளமான ரமதானை நம்முடைய வாழ்க்கையை பெற்று அவைகளை பாக்கியமாக கழிப்பதற்கும் அல்லாஹ் நசீபை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.